நான் அசோக்ராஜ். கிரீன் பில்டிங். ஸோ கிரீன் பில்டிங் அப்படின்ற அந்த வேர்டு, கிரீன் பில்டிங் ஹோம், கிரீன் பில்டிங் ஹவுஸ், கிரீன் பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இந்த கிரீன் பில்டிங் அப்படின்ற அந்த வேர்டு, இந்த வார்த்தையை வந்து பசுமை கட்டிடம் அப்படின்ற அந்த வார்த்தையை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பசுமை கட்டிடம்னா என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் அந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுடைய வந்து சேரும். இப்போ ஒரு பில்டிங், ஓகே, பில்டிங் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நடவடிக்கைகள் மூலயமா நம்மளுடைய இயற்கை சூழலை வந்து நம்ம வந்து மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அது வந்து நம்ம எல்லாத்துக்குமே நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். என்வாமெண்டல் இஷ்யூஸ், என்வாமெண்டல் இம்பேக்ட்ஸ், என்வாமெண்டல் பொல்யூட் பண்ணுற விஷயங்கள் நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டியால் சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டியால் குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், ஓசோன் டிப்ளெக்ஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த கிரீன் பில்டிங்கில் இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா இதை வந்து குறைக்கிறதுக்கு எதுவும் நம்ம சொல்லலை. ஒரு பில்டிங் டிசைன் பண்ணும்போதும் சரி, அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதும் சரி, இல்லை ஆஃப்டர் யூசேஜுக்கு அப்புறமும் நம்மள்கிட்ட இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸை எந்த அளவு வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து பயன்படுத்தி அந்த பில்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி டில் அதோடைய லைஃப் சைக்கிள் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவு வந்து நம்ம வந்து அதை மெட்டீரியல் ரிசோர்ஸை ப்ராப்பராக வந்து பண்ண முடியுமோ, அப்படி பண்ணுறதால நம்மளுக்கு நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்பேக்ட் ஆன் அவர் என்வாமெண்டல் இஷ்யூஸ் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் ஆர் என்வாமெண்டல் ரிசோர்ஸஸ் மேலே இருக்கிற அந்த நெகட்டிவ் இம்பேக்ட், ஓகே, அதை வந்து கம்மி பண்ணி, ஸோ ரெடியூஸ் பண்ணி பாசிட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்தை செயல்படக்கூடிய ஒரு கட்டிடத்தை தான் நாம் வந்து கிரீன் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ அந்த கிரீன் பில்டிங் அப்படின்னா இதுதான். இது நீங்கள் வந்து ஒரு டெஃபினேஷனாக நீங்கள் சொல்ல போனாலும் இதே தான். இப்போ நான் சொன்னது என்னென்னா, எதிர்மறை தாக்கங்களை முழுமையாக குறைத்து நேர்மறையான தாக்கங்கள் வருமாறு ஒரு கட்டிடம் டிசைன் பண்ணியோ இல்லை ஆப்ரேட் பண்ணியோ, ஐ மீன் ஃப்ரம் த டிசைன் ஸ்டேஜில் இருந்து டில் அதோடைய சுழற்சி பில்டிங் லைஃப் சைக்கிளில் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக அதோடைய மெட்டீரியல் ரிசோர்ஸை பயன்படுத்தக்கூடிய ஒரு பில்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பில்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த க்ரீன் பில்டிங்கை பற்றி நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய சேனல் பேஜில் நீங்கள் போனீங்க அப்படின்னா க்ரீன் பில்டிங்னா என்ன, க்ரீன் பில்டிங்கில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க, எப்படி வந்து எனர்ஜி எஃபிஷியன்சி எப்படி, வாட்டர் எஃபிஷியன்சி எப்படி, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்களை எப்படி நம்ம வந்து நம்மளுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நம்ம எப்படி அதை வந்து டிசைன் பண்ணும்போது எப்படி கன்சிடர் பண்ணுறது, இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன் க்ரீன் பில்டிங்கை பற்றி. ஸோ என்னுடைய சேனலோடைய பேஜ் போங்க, அதில் பிளேலிஸ்ட் போங்க, அதில் க்ரீன் பில்டிங் மேபி அது IGBC AP ஆர் GEMCP அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா நான் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நான் படித்த அந்த விஷயங்கள் எல்லாமே அது வந்து நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, பட் ஆனால் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஏதாவது உங்களுடைய ஆஸ் எ இன்ஜினியர் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல அதை நீங்கள் வந்து அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணுறதால கண்டிப்பாக வந்து உங்களால் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் டு த சொசைட்டி, டு த என்விரான்மெண்ட், ஓகே. ஸோ அது வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோலேருந்து க்ரீன் பில்டிங்னா என்ன அப்படின்றது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கை பற்றி நீங்கள் பேசணும், இல்லை இதை பற்றி பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.